வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். ஈழத் தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் நவம்பர் 27 மாவீரர் தினமாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த வருடமும் மாவீரர் நாள் நினைவேந்தலை தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் நிகழ்த்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தீவகம் சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்திலும் விசுவமடு மாவீரர் துயிலும் இல்லத்திலும் மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு ஈகை சுடர் ஏற்றி மலர் தூவி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இனவாத அரசியலுக்கு மீண்டும் எமது நாட்டில் இடமில்லை. இனவாத மதவாத கோஷங்களை கட்டி எழுப்ப எவருக்கும் இடம் அளிக்கப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க உறுதி அளித்துள்ளார். 10வது நாடாளுமன்றின் முதலாவது அமர்வில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை சபையில் முன்வைத்து தற்போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எம்மீதும் எமது அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனியொரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு பொறுப்பு கூறுகின்றோம். மக்களுக்கான பொறுப்பு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தருணத்தில் இருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். நாங்கள் ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதை தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளோம். இனவாத அரசியலுக்கு மீண்டும் எமது நாட்டில் இடமில்லை. எந்த ஒரு மதவாதத்திற்கும் இடமில்லை. ஆனால் எமது நாட்டில் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை கட்டியெழுப்ப எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என உறுதி அளிக்கின்றேன். அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் நாடாளுமன்றத்தில் கூறப்படும் அனைத்தையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வலுவான அரசு சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது. வினைத்திறன் மிக்க அரசு சேவை மக்களின் நலனுக்காக செயற்படும் பொது சேவை இந்த நாட்டில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என நாங்கள் நம்புகின்றோம். அதற்காக அரசு ஊழியர்களிடமிருந்தே எமக்கு பலமான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக நான் கருதுகின்றேன். ஒவ்வொரு பிரஜையும் அவரவர் மதம், கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்படக்கூடாது. அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம். சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. எனவே அனைவருக்கும் அச்சம் மற்றும் சந்தேகம் இல்லாத சுதந்திர ஜனநாயக அரசை உருவாக்குவது நமது பொறுப்பாகும். அதை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை உறுதியளிக்கின்றோம் என்றார். இவ்வாறாக ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை அடுத்த அமர்வுக்காக டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 வரை ஜனாதிபதி ஒத்தி வைத்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அசோக ரன்வல வாக்கெடுப்பு இன்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவருடைய பெயரை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய முன்மொழிய அமைச்சர் விஜித ஹேரத் வழிமொழிந்தார். சபாநாயகரின் பதவிக்கு வேறு யாரும் பெயரை பிரேரிக்கின்றீர்களா என நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் கேட்டபோது சில நிமிடங்கள் அனைவரும் அமைதியாக இருந்தனர். அதன் பின்னர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, அமைச்சர் விஜித ஹேரத் ஆகிய இருவரும் புதிய சபாநாயகர் அசோக பலவை அக்கிராசனத்துக்கு அழைத்து சென்றதை தொடர்ந்து அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை 10வது நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவ கலாநிதி முகமது ரிஸ்வி சாலி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவரின் பெயரை முன்மொழிய அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அதனை வழிமொழிந்தார். நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 10வது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு இன்று நடைபெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனா முதல் நாளே நாடாளுமன்றத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று அமர்வுக்காக சென்ற மருத்துவர் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் சென்று அமர்ந்துள்ளார். இந்த ஆசனம் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்டது என்றும் வேறு ஆசனத்தில் சென்று அமருங்கள் என்றும் நாடாளுமன்ற பணியாளர்கள் அவருக்கு விளக்கம் அளித்துள்ளனர். அவ்வாறு
இவ்வாறு எங்கே எழுதப்பட்டுள்ளது என்று கேட்டு நாடாளுமன்ற பணியாளர்களுடன் தர்க்கப்பட்டுள்ளார் மருத்துவர் அர்ச்சுனா. முதல் அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு வேண்டுமானாலும் அமர முடியும். ஆனால் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ஆசனங்களுக்கு வரையறை சம்பிரதாயம் உண்டு. அதில் ஏனையவர்கள் அமர முடியாது என்று நாடாளுமன்ற பணியாளர்கள் மீண்டும் விளக்கம் அளித்துள்ளனர். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா சம்பிரதாயத்தை மாற்றவே வந்திருக்கின்றேன் என்று கூறியதுடன் பின்னர் வேறு இருக்கையில் அமர்ந்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ஏற்கனவே சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மருத்துவமனையின் பதில் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட அர்ச்சுனா சர்ச்சைகளை அடுத்து இடமாற்றப்பட்டிருந்தார். அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல மருத்துவர்கள் மீது கடும் குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளத்தில் முன்வைத்ததை அடுத்து அவர் மீது 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த வழக்குகள் சாவகச்சேரி நீதிமன்றில் நடைபெற்று வரும் நிலையில் தனது குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை போலீசாரிடம் வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றார் மருத்துவர் அர்ச்சுனா. அதே நேரம் இந்த வழக்குகளுக்கான பிணை நிபந்தனைகளை மீறியமைக்காக அவர் மீது மேலும் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அனைத்துமாக சுமார் 18 வழக்குகளை எதிர்கொள்கின்றார் மருத்துவர் அர்ச்சுனா. சமூக வலைதளத்தில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் வரைமுறையற்ற பேச்சுக்களையும் முன்வைத்து அதன் மூலம் கிடைத்த பிரபலத்தால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள மருத்துவர் அர்ச்சுனா தற்போது நாடாளுமன்றத்திலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களை உடனடியாக நிறுத்த கோரி கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டைகள் இன்றைய தினம் ஜனாதிபதிக்கு முல்லைத்தீவு மக்களால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை 21 சர்வதேச மீனவர் தினமாகிய இன்று சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இந்திய இழுவை படகுகளை இலங்கை கடற்பரப்புக்குள் வரவிடாது தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு கோரிய தபால் அட்டைகள் முல்லைத்தீவு மக்கள் மற்றும் முல்லைத்தீவு மீனவர்களினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய மீனவர் தினத்தில் இலங்கை முழுவதுமாக விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டம் இந்திய மீனவர்களுடைய இழுவை படகுகளினுடைய அத்துமீறல்களும் முல்லைத்தீவு கடற்பரப்பில் காணப்படுகின்ற கடற்திரவியங்கள் அனைத்தும் இந்திய இழுவை படகுகள் மூலமாக அபகரித்து செல்கின்ற துர்ப்பாக்கிய நிலை அதிகமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கு முல்லைத்தீவு மக்கள் மற்றும் முல்லைத்தீவு மீனவர்களினால் பெயர் முகவரி பொறிக்கப்பட்டு கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டையினை அனுப்பி வைக்கும் முகமாக இன்று 5க்கும் மேற்பட்ட தபால் அட்டைகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் மற்றும் யாழ்ப்பாணம் பகுதிகளில் இரவு வேளைகளில் தொடர்ச்சியாக முகக்கவசம் அணிந்து திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் சிசிடிவி கேமரா மூலம் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் இரவு 1 மணி தொடக்கம் 3 மணி இடைவெளியில் முகக்கவசம் அணிந்து சைக்கிளில் நடமாடுவதாகவும் இதுவரையான காலப்பகுதியில் 8 வீடுகளில் திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வங்கி, நிதி நிறுவனங்கள், கம்பெனிகளில் பணிபுரிவோர் மற்றும் மருத்துவர்களின் வீடுகளிலேயே இவ்வாறு திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் எனவே பொதுமக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய உதவுமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்பான இந்திய செய்திகள். கேரள மாநிலத்தின் கொல்லத்தில் முழுமையான டிஜிட்டல் நீதிமன்றம் நேற்று முதல் செயல்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் முதல் முறையாக முழுமையான டிஜிட்டல் நீதிமன்றமான இதனை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கேரள ஐகோர்ட்டில் நடந்த விழாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதி திறந்து வைத்த நிலையில் நேற்று முதல் செயற்பாட்டுக்கு வருகின்றது. இந்த நீதிமன்றத்தில் மக்கள் 24 மணி நேரமும் வழக்குகளை தாக்கல் செய்யலாம் எனவும் பிணை பெற சாட்சிக்காரர்கள் மற்றும் ஜாமீன்தாரர்கள் உள்ளிட்டவர்கள் முன்னிலையாக தேவையில்லை எனவும் அவர்கள் ஜாமீன் பெறுவதற்கான ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தால் போதுமானதாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக இந்திய தொழிலதிபர் அதானி மீது அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சோலார் ஒப்பந்தத்துக்காக அதானி இந்திய அதிகாரிகளுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்துள்ளார். அதனை மறைத்து போலி அறிக்கைகள் மூலம் அமெரிக்க மற்றும் உலக முதலீட்டாளர்களிடம் இருந்து அதானி நிதி பெற்றுள்ளார் என்பதே அவர் மீதான குற்றச்சாட்டு. மேலும் இந்த குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களும் இருப்பதாக அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை அதானி நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அமெரிக்க நீதிமன்றத்தில் பதிவாகியுள்ள இந்த குற்றச்சாட்டின் மூலமாக இந்திய மற்றும் அமெரிக்க சட்டத்தை அதானி மீறியுள்ளது அம்பலமாகியுள்ளது. இருந்தும் கூட அதானி இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது ஆச்சரியம் அளிக்கின்றது. இந்த நாட்டில் பல முதல்வர்கள் எளிதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் ரூபாய் 2000 கோடி ஊழல் செய்தவருக்கு பிரச்சனையே இல்லை. அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்பது அனைவரும் அறிந்ததே. ஏனென்றால் அதானியை இந்திய பிரதமர் பாதுகாக்கிறார். மோடி அதானி ஊழலில் கூட்டு என்பதும் இதன் மூலம் தெளிவாகின்றது. அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தொடர்பான உலகச் செய்திகள். பலஸ்தீன ஆதரவாளர்களின் போராட்டம் காரணமாக ஆஸ்திரேலியாவின் வணிக வளாகங்களில் வழக்கமாக நடைபெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது ஆஸ்திரேலிய மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மெல்போர்ன் நகரத்தின் முக்கிய வீதியாக திகழும் போர்க் ஸ்ட்ரீட் வணிக வளாகத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இது குழந்தைகளுக்கு சிறந்த பொழுதுபோக்கு நிகழ்வாக இருக்கும். இந்த நிலையில் அங்குள்ள இடதுசாரி சிந்தனையாளர்கள், இஸ்லாமியவாதிகள் மற்றும் போர் எதிர்ப்பு ஆர்வலர் செட்டால் ஆகியோர் இஸ்ரேல் தாக்குதலில் பலஸ்தீனத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்து வருவதை கண்டிக்கும் வகையில் நடப்பாண்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை புறக்கணிப்போம் என்று சமூக ஊடகங்களின் வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இதனிடையே போர்க் ஸ்ட்ரீட் வணிக வளாகத்தில் உள்ள சீடையில் துறையில் மிகப்பெரிய நிறுவனமாக திகழும் மியர்ஸ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை தொடங்க திட்டமிட்டிருந்தது. இது குறித்து அறிந்து போராட்டக்காரர்கள் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். வணிக வளாகத்துக்கு வெளியே போராட்டங்களையும் நடத்தினர். எங்களது போராட்டம் அமைதியான வன்முறையற்ற போராட்டமாக தொடரும் என்று சமூக ஆர்வலர் ஆமி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பலஸ்தீன ஆதரவாளர்களின் போராட்டம் தீவிரமடைவதை கண்ட மியர்ஸ் டீடேயில் நிறுவனம் ஆண்டுதோறும் வழக்கமாக நடத்தப்படும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை ரத்து செய்வதாக அறிவித்தது. இந்த அறிவிப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து பலஸ்தீன ஆதரவாளர்கள் வணிக வளாகத்துக்கு வெளியே நடைபெற்ற தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் அமைந்துள்ள உயிரியல் பூங்காவிற்கு ஆப்பிரிக்க சிங்கம், 2 பழுப்பு நிற கரடிகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட விலங்குகளை ரஷ்யா பரிசாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோவுக்கும் பியோங்யாங்கிற்கும் இடையிலான உறவின் அண்மைய முன்னேற்றகர நிகழ்வாக இது அமைந்துள்ளது. ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தலைமையிலான ரஷ்ய அரசாங்கத்தின் சுற்றுச்சூழல் அமைச்சர் அலெக்சாண்டர் கோஸ்லோவ் சரக்கு விமானத்தில் வடகொரிய தலைநகருக்கு விலங்குகளை கொண்டு வந்தார் என்று கோஸ்லோவின் அலுவலகம் நேற்று அதன் உத்தியோகபூர்வ டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் ரஷ்யாவுடன் இணைந்து போரிட வடகொரியா ஆயிரக்கணக்கான படையினரை அனுப்பியதை அமெரிக்காவும் தென் கொரியாவும் வெளிப்படுத்திய சில வாரங்களுக்கு பின்னர் இப்பரிசு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் அண்மைய ஒருநாள் பந்து வீச்சாளர் தர வரிசையின்படி மகேஷ் தீக்ஷண 6 இடங்கள் முன்னேறி சாதனை படைத்துள்ளார். அண்மையில் முடிவடைந்த நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக தர வரிசையில் 12வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மேலும் 20-20 கிரிக்கெட் போட்டியின் பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியலில் மகேஷ் தீக்ஷண 5வது இடத்திலும் வனிந்து கசரங்க 2வது இடத்திலும் உள்ளனர். டேவிஸ் கோப்பை தொடரின் காலிறுதி சுற்றில் நெதர்லாந்து வீரரிடம் தோல்வி அடைந்த நிலையில் தொழில்முறை டென்னிஸ் விளையாட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக ரபேல் நடால் அறிவித்துள்ளார். இந்த டேவிஸ் கோப்பை தொடருடன் தான் ஓய்வு பெறுவதை கடந்த மாதமே நடால் அறிவித்துவிட்டதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. நெதர்லாந்து அணியின் போடிக் வாண்டியை எதிர்த்து களமிறங்கிய நடால் ஆரம்பத்தில் முன்னேறினாலும் முதல் செட்டில் 4-6 என்ற கணக்கில், 2வது செட்டில் 4-6 என்ற கணக்கிலும் தோல்வியடைந்தார். இவ்வாறாக ரபேல் நடால் தெரிவிக்கையில், எனக்கு கிடைத்த அன்பு என்பது மைதானத்தில் நடந்தவற்றுக்காக மட்டும் என்பதாக இருந்தால் அது ஒரே மாதிரியாக இருந்திருக்காது என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இதில் நல்ல ஆண்டுகளும் கெட்ட ஆண்டுகளும் இருந்தன. என்னால் உங்கள் அனைவருடனும் வாழ முடிந்தது. உலகம் முழுவதும், குறிப்பாக ஸ்பெயினில் இருந்து இத்தனை அன்பை பெற முடிந்ததில் நான் மிகவும் அதிர்ஷ்டக்காரனாக உணர்ந்தேன். பட்டங்கள் எண்ணிக்கைகள் இருந்தாலும் மல்லோர்காவை சேர்ந்து ஒரு நல்ல மனிதனாக நினைவில் இருக்க
இருக்க விரும்புகின்றேன். நான் தொழில்முறை டென்னிஸ் உலகத்தை விட்டு வெளியேறுகின்றேன். இந்த பயணத்தில் வழியில் பல நல்ல நண்பர்களை சந்தித்தேன். இனி டென்னிஸ் விளையாட விரும்பவில்லை என்று என் உடல் என்னிடம் கூறியது. நான் அதை ஏற்க வேண்டும். நான் பாக்கியம் பெற்றவன். எனது பொழுதுபோக்குகளையே எனது தொழிலாக என்னால் மாற்ற முடிந்தது. நான் அதிர்ஷ்டசாலி. நான் ஒரு மரபை விட்டு சென்றேன் என்ற மன அமைதியுடன் நான் வெளியேறுகின்றேன். என்னை பொறுத்தவரை இது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒன்றாகும் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.